ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. லாஸ்ட் 2-3 vlogs வந்து நம்ம மகாபலிபுரம் வந்தது, மகாபலிபுரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே சூப்பரா டீட்டெயில்டா பார்த்தோம். இந்த வீடியோ வந்து மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் போயிட்டு கோவளம் பீச் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இங்கிருந்து கோவளம் வரைக்கும் போற எம்டிசி பஸ் டிராவல் தான் வந்து இந்த vlogல காட்ட போறேன். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், ஈஸியா இருக்கிறதுனால. ஸோ ட்ராவல் வீடியோவும் அடுத்த வீடியோ வந்து கோவளம் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோவும் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் போகிற ஜேர்னிக்குள்ளே போகலாம். நம்ம மகாபலிபுரத்திலிருந்து திருவான்மியூர் போற பஸ் நிக்குதுங்க. இது வந்து கோவளம் வழியா தான் போகும். வாங்க பஸ் போர்ட் பண்ணலாம். இங்கிருந்து ஐ திங்க் 15-20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் ரீச் ஆக. சென்னை சிட்டிக்குள்ள இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க மகாபலிபுரத்துக்கு. நாம போயிட்டு இருக்கிறது வந்து திருவான்மையூர்ல இருந்து மகாபலிபுரம் வர பஸ். அதே மாதிரி டி நகர்ல இருந்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன். டி நகர் கோவிலம்பாக்கத்துல இருந்தெல்லாம். ஸோ தாழ்தள பேருந்து இப்போ புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பஸ்ஸஸ் தான் நிறைய வருது மகாபலிபுரத்துக்கு. அது போக செங்கல்பட்டுல இருந்து பஸ்ஸஸ் வருது. பஸ் ஸ்டாண்டே வந்து எவ்வளவு கலைநுட்பமா இருக்கு பாருங்க. நம்ம பஸ் எடுத்துட்டாங்க. மகாபலிபுரத்திலிருந்து திருவான்மியூர் வரைக்கும் போற நம்பர் 588 பஸ். நாம இடையில கோவளம்ல இறங்கிட்டு கோவளம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பை பை மகாபலிபுரம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம மகாபலிபுரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண vlogs எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். மகாபலிபுரம் டவுன்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கிருந்து மெயின் ரோடு போற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் 2 vlogsல வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கேன், பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்க மகாபலிபுரம் ஹேங் அவுட் பண்ணணும்னா எங்க ஸ்டே பண்ணலாம், ஃபுட் எல்லாம் எப்படி கிடைக்கும், என்ன பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த ஐடியா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். இங்கிருந்து திருக்கழுக்குன்றம் கோவில் 16 கிலோமீட்டர் தாங்க. புதுச்சேரி 98 கிலோமீட்டர்ஸ், பாண்டிச்சேரி. மாமல்லபுரம், ஆல்சோ கால்ட் அஸ் மகாபலிபுரம். நம்ம சென்னையோட பிஸி சிட்டி கல்ச்சர்ல இருந்து பக்கத்திலேயே வந்து ஒரு லேட் பேக்கான ஒரு பீச் டவுன்ல நீங்க ஹேங் அவுட் பண்ணணும்னா மாமல்லபுரம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ்ங்க. எவ்வளவு காம் வைப்ஸா இருக்கும்னா, போத் லைக் ஒரு ஹாலிடே ரிசார்ட்கான என்விரான்மெண்ட் இருக்கும், ஒரு டவுனுக்கான என்விரான்மெண்ட்டும் இருக்கும். நல்ல கனெக்டிவிட்டி, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருக்குங்க. நம்ம திருவான்மியூர்ல இருந்து கோவளம் போறதுக்கு 31 rupeesங்க எம்டிசி பஸ்ல. ஹைவே வந்தாச்சு, பாண்டிச்சேரி ஹைவே. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, ஹைவே மேலே. நம்ம மகாபலிபுரம் டவுனுக்குள்ள இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்தாச்சுங்க, கிழக்கு கடற்கரை சாலை. ஸோ ஃபுல்லாவே வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த ஏரியால வந்து 4 லேன் ஹைவேவா இருக்கு. இப்போ ஐ திங்க் சர்வீஸ் ரோடும் சைட்ல கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா வந்து இது 6 லேன் ஹைவே ஆயிடும்.
சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா திருவான்மையூர் நம்ம வர்றப்ப பார்த்தோம். நீங்க வர்ற வீடியோவும் போட்டிருக்கேன் நான். திருவான்மையூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. சோ திருவான்மையூர்ல இருந்து வந்தப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஞ்சம்பாக்கம் வரைக்குமே வந்து 4 லேன் ஹைவேவா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால சிட்டி லிமிட்ஸ் வரைக்கும் 4 லேன் ஆகும். சிட்டில இருந்து அவுட்டர் வந்தோடனே 6 லேனாவா மாத்த போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தாபாஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கெஃபேஸ், தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி மாங்காய் தோட்டங்கள், அதுக்கப்புறம் தென்னைமர தோட்டங்கள்னு கிரீனிஷாவும் இருக்கும். ஸோ உங்களோட சிட்டி பிஸி லைஃப் ஸ்டைல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு என்விரான்மெண்ட் வேணும்னா நீங்க சென்னையில இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் ரைட் பண்ணீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஒரு சின்ன ட்ரிப் வந்து மகாபலிபுரத்துக்கோ இல்லது பாண்டிச்சேரிக்கோ போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ வர்ற வழியில நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் இருக்கும். முட்டுக்காடு, கோவளம் மாதிரி. இப்ப நம்ம கோவளம் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கிராஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம மாமல்லபுரத்துக்கு இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற ஒரு குட்டி வில்லேஜுங்க, தேவநேரி அப்படிங்கிற ஒரு காலனி. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் வழியாகவும் நம்ம பஸ் போகும். டிஎன்எஸ்டிசி பஸ் அப்படிங்கிறதுனால ஹைவேல இருந்து இந்த மாதிரி சின்ன கிராமங்கள் வழியாகவும் போகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா கிராமங்களுக்குமே வந்து ஹைவே மேலேயே பஸ் ஸ்டாப் இருக்கும். தேவநேரியில மட்டும் உள்ள வந்து போகுது. ஸோ மறுபடியும் நம்ம தேவநேரியில இருந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவேக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இங்க நம்ம பாக்குறது ஆப்போசிட்ல 3 ஏக்கர்ஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட். மகாபலிபுரம் சைடு வந்து 3 ஏக்கர்ஸ்ங்கிற பிராண்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்க்கு ரொம்பவே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இது. ஸோ ஹைவேல பாத்தீங்கன்னா 3 ஏக்கர்ஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா கடல் கிச்சன் அப்படின்னு ரொம்ப சீ ஃபுட் தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கும். அஃப்கோர்ஸ் கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கும் வந்து ரெசார்ட்ஸ் இருக்கும். இங்க நிறைய தோப்புகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாந்தோப்புகள், சவுக்கு தோப்பு, தேக்கு மரங்கள் நிறைய இருக்கிற தோப்புகள்னு உங்களுக்கு விதவிதமான ரொம்ப கிரீன் கவர் இருக்கிற மாதிரியான நிறைய கிராமங்கள் இருக்கும். ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ரெசார்ட்ஸும் வச்சிருப்பாங்க. சென்னை சிட்டில இருந்து வந்து வீக்கெண்ட்ல உங்களுக்கு
ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல. ஸோ நீங்க இன்கேஸ் சென்னையில இருந்தீங்க, ஒரு வீக்கெண்ட் உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னா நீங்க சூப்பரா இங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஏதாவது ஒரு ரெசார்ட் புக் பண்ணிட்டு வந்து ஒரு லேட் பேக்கா ஸ்டே பண்ணிட்டு போகலாம். இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இளந்தோப்பு அப்படிங்கிற ஒரு கிராமங்க. இளந்தோப்பு பேருந்து நிலையம் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பட்டிப்புலம் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க மகாபலிபுரம்ல இருந்து கிளம்பணுன்னேவே தெரியும், நீங்க ரோட் சைட்ல பாக்குற இடம் எல்லாமே வந்து கிரீனிஷா இருக்கும். அங்கங்க வந்து ரெசார்ட்ஸ் இருக்கும், கெஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி தாங்க மாறி மாறி என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிராஸ் பண்றது கூட ஒரு ரெசார்ட் தான். அது போக பாத்தீங்கன்னா இங்க நிறைய லே அவுட்ஸ் போட்டிருப்பாங்க, வில்லா கட்டுறதுக்கான லே அவுட்ஸ். ஸோ நீங்க போத் சைடும் பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி ஈசிஆர்ல உங்களுக்கு லே அவுட்ஸ் நிறைய இருக்கும். சிட்டில இருந்து வெளியே வந்து உங்களுக்கு வில்லாஸ் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, வில்லாஸ் அல்லது பங்களாஸ் கட்டிட்டு கார்டனோட ஒரு வீடு இருக்கணும்ப்பா அப்படின்னு பிளான் பண்றவங்க எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஈசிஆர்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஹை நெட்வொர்த் இருக்கிற ஏரியா தான் இங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. திருப்போரூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்போரூர் கந்தசாமி கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ திருப்போரூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஓஎம்ஆர் ரோடுன்னு. சென்னையில பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு ரொம்பவே ஃபேமஸ். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கடற்கரை பக்கத்துலயே இருக்கு. இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரோடுமே ரொம்ப ஃபேமஸ். நீங்க சென்னை ஐடி பார்க்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு மகாபலிபுரம் ரோடு தாங்க. ஸோ அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு தான் வந்து கந்தசாமி டெம்பிள் இருக்கு. டிடிடிசி ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, கந்தசாமி டெம்பிள் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ஜங்ஷன் வரும். இந்த ஜங்ஷன்ல இருந்து நாம லெஃப்ட் போற ரூட் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு, திருப்போரூர் எல்லாம் போற ரூட் தான். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு மகாபலிபுரம் வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா நீங்க திருப்போரூர் போயிட்டு நீங்க முருகன் கோவிலும் போயிட்டு போகலாம். இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பேரூர் காலனி அப்படிங்கிற ஏரியாங்க.
இங்க பாருங்க, நம்ம பாக்குற ஊர்கள் எல்லாமே வந்து நல்ல கிரீனிஷா இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம கடற்கரை சைடு இருக்கிற ஏரியாவை விட இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரீன் கவர்ஸ், உங்களுக்கு வீடுகள் எல்லாம் இருக்கிறதே தெரியாது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல கிரீன் கவர் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல, அதாவது ஈசிஆர் ரோட்ல பைக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு கார் ரைடு போறதெல்லாம் வந்து ரொம்பவே விரும்புவாங்க நம்ம சென்னையில இருக்கிற மக்கள். ஆல் த வே வந்து சென்னையில இருந்து மகாபலிபுரத்துக்கோ அல்லது முட்டுக்காடுக்கோ அல்லது பாண்டிச்சேரி வரைக்குமே வந்து நிறைய ரைட் பண்றவங்க இருக்காங்க வீக்கெண்ட்ஸ்ல. ஸோ அதனால ரொம்பவே ஃபேமஸான ரூட் இது. ஒன்று மட்டும் என்ன நாம கவனத்தில் வச்சுக்கணும்னா, ஸ்பீட் லிமிட் மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம கோவளம் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. நம்ம போற வழியில பாத்தீங்கல்ல எவ்வளவு வகையான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு. நம்ம வீட்டு சாப்பாடுன்னே ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. நான் சொன்னல டிஃப்ரெண்ட் தீம்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈசிஆர்ல அவ்வளவு சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் நம்ம கோவளம் ரீச் ஆக ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஊர் இருக்குங்க. நம்ம திருப்பூர் மாதிரியே வந்து திருவிடந்தை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். இது வந்து நம்ம உள்ளெல்லாம் போக தேவையில்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நம்ம அந்த ஊரை கிராஸ் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் வந்து ஒரு கோவில் இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நெமிலி அப்படிங்கிற ஊருங்க. இங்கேயும் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு. எனக்கு கரெக்டா என்ன கோவில் அப்படின்னு தெரியல. ஸோ இன்கேஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தா நெமிலியில வந்து என்ன கோவில் இருக்கு, கோவில் பேரு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு டக்குன்னு வந்து கோவில் நேம் வந்து ஞாபகத்துக்கு வரலைங்க. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம தெற்குப்பட்டு அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஈவினிங் டைம் தான் நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அரௌண்ட் 4 o'clock இருக்கும். இப்போ கூட வந்து எவ்வளோ பனிமூட்டமா இருக்கு பாருங்க. நம்ம காலையில இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஊர் எல்லாமே வந்து இந்த மாதிரி பனி படர்ந்து தான் இருக்கு. என்ன விஷயம் தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம வந்து நவம்பர் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வடகிழக்கு பருவமழை சீசன்ல. மேபி அதனால கூட இருக்கலாம். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி மதக்கானே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அதனால நமக்கு டிராவல் பண்றது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. வெயிலா இருந்தா நம்ம சீக்கிரம் டயர்டா இருப்போம். ஏன்னா கடற்கரை பக்கத்துல இருக்குல்ல. ஸோ இங்க பாருங்க தெப்பக்குளம். ஸோ இதுதான் திருவிடந்தைங்கிற ஊருங்க. இங்க வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவிலோட குளம் தான் இது.
ஸோ திருவிடந்தை ஊரோட கோவில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க. கோவில் ஆர்ச் பக்கத்துலயே தான் பஸ் ஸ்டாப். ஆர்ச் தெரியுது பாருங்க, கோவிலுக்குள்ள போற ஆர்ச். திருவிடந்தையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் டெம்பிள்ங்க. ஸோ இந்த டெம்பிள் கூட கொஞ்சம் பழைய காலத்து டெம்பிள் தான், நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க ஈசிஆர் சைடு வந்தா நீங்க பார்த்துட்டு போகலாம் திருவிடந்தை டெம்பிள் கூட. ஸோ இங்கிருந்து வந்து இன்னும் அந்த ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் கோவளம் பக்கத்துல வந்தாச்சு. ஸோ ஈசிஆர்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க ஹேங் அவுட் பண்றதுக்கு. திருவான்மையூர்ல இருந்து கிளம்பிட்டா முட்டுக்காடு, அதுக்கப்புறம் எம்ஜிஎம், விஜிபி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். அதை தாண்டிங்கன்னா குரோக்கடைல் பேங்க் இருக்கும். ஸோ அது கூட பார்க்கலாம். நீங்க கிட்ஸ் கூட எல்லாம் வந்தீங்கன்னா குரோக்கடைல் பேங்க் எல்லாம் கூட்டிட்டு போகலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாவே வந்து வில்லா அபார்ட்மெண்ட்ஸா தான் இருக்கும், நல்லா கேட்டட் கம்யூனிட்டி வச்சு. சில சமயம் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்கிற கம்யூனிட்டியும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேட் பேக்கா ஃபுல்லா வந்து தென்னைமர தோப்புகள் சரௌண்டிங்கா இருக்கும். ரொம்ப நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும், நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு சூப்பர் லொகேஷன் வச்சுக்கோங்களா. இங்க ஒரு வில்லாலாம் வாங்கி உங்களுக்கு செட்டில் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஈசிஆர் சைடு இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வந்து சூப்பரான பிளேசஸ்னே சொல்லுவேன். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னு தெரியல. ஸோ இன்கேஸ் ஈசிஆர் சைடு இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. லைக் இண்டிவிஜுவல் வில்லாஸ் அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து வாட்டர் ரிசோர்சஸ் வந்து லைக் சென்னை கார்பரேஷன் ப்ரொவைட் பண்ணுமா, இல்லை இது வந்து பஞ்சாயத்து அப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம ஈசிஆர்ல இருந்து கோவளம்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவளம் ரீச் ஆயாச்சுங்க. நாம வந்த 588 எம்டிசி பஸ் நம்மள விட்டுட்டு கிளம்பிடுச்சு பாருங்க. இது திருவான்மியூர் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கோவளம் பஸ் ஸ்டாப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாபலிபுரத்திலிருந்து கோவளம் வரைக்கும் வந்த இந்த எம்டிசி பஸ் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல வந்து கோவளம் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்றதா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் கோவளம் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.